மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்து உதிராமல், அதுவும் கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொடுத்தா உங்கள் வீட்டில் உள்ளவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு வாசத்தோட ஒரு சூப்பரான மசாலா மீன் வறுவல் ஈஸியாக செஞ்சிடலாம். கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூட வந்து சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ட்ரையாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ட்ரையாக அரைக்கும் போது நமக்கு சோம்பு வந்து நல்லா அரைச்சி வந்துடும். அது கூட நம்ம மீன் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ தகுந்த மாதிரி பூண்டும், அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பிளெண்ட் ஆகி வர மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் கொடுவா மீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லெமன் ஜூஸும் உப்பும் தேவையான சேர்த்துட்டு, நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு, தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா பிரட்டி வச்சுருங்க. பிரட்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மசாலா வந்து மீனில் ஊறி வந்துடும். பூண்டு சேர்த்துக்கனால சட்டியோட மீன் ஒட்டி உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயம் வேண்டாம். பழக்கப்படுத்திய இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பை மீடியமாக வச்சு 2 பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.